உயிரை பணயமா வச்சு இவ்வளோ பெரிய ரிஸ்க் தேவையா? உயிருக்கு உயிரை தான் சார் பணம் வைக்கணும். சென்னையில வீட்டுக்குள்ள வெளில வந்து பிறந்து 3 மாதமே ஆன கை குழந்தை கையில வச்சுட்டு வீட்டை விட்டு வெளியே போக முடியாம தவிச்சிட்டு இருக்கும்னு சொல்லி நம்மள உதவிக்கு கூப்பிட்டாங்க. எங்களோட டீமும் எவ்வளவு வேகமா போக முடியுமோ அவ்வளவு வேகமா கிளம்பி போனாங்க. ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேல அவங்க சொன்ன அந்த ஏரியாவுக்குள்ள போக முடியலங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு மழை விடாம பேஞ்சுக்கிட்டே இருந்துச்சுங்க. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட இடுப்பளவு வரைக்கும் தண்ணி போய்கிட்டே இருந்துச்சுங்க. அதனால நம்ம வண்டியை மெயின் ரோட்லயே நிறுத்திட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் நடந்தே அவங்க வீட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலைங்க. உள்ள இருந்தவங்க 3 மாத கை குழந்தை கையில வச்சுக்கிட்டு எப்படி வெளியே போகணும், என்ன பண்ணணும்னு தெரியாம நமக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. காரு, ஆம்புலன்ஸ், ஆட்டோ ஏதாவது ரெடி பண்ணி அவங்களை வெளியே கூப்பிட்டு போயிடலான்னு பார்த்தா அந்த தண்ணியில எந்த ஒரு சின்ன வாகனமும் உள்ள வர முடியாதுங்க. நம்ம வீரர்கள் எங்கெங்கயோ போன் பண்ணி என்னென்னமோ முயற்சி பண்ணி பார்த்தாங்க. அந்த தண்ணிக்குள்ள எந்த ஒரு வாகனம் வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நமக்கு இப்ப வேற வழியே இல்லைங்க. நடந்துதான் உள்ள போக வேண்டிய சூழ்நிலை. 3 மாத கை குழந்தை வேற கையில இருக்கு. இதுல அந்த குழந்தையோட அம்மா வேற மழையில நினையாம வெளியில கூட்டு போகணும். அவங்க அம்மாவுக்கு எது ஒண்ணுனாலும் அது அந்த குழந்தையை பாதிக்கும். அவசரத்துக்கு பக்கத்துல ஒரு குடை கூட கிடைக்கலைங்க. உடனே நம்ம வீரர்கள் டக்குன்னு யோசிச்சு வீட்டுல இருந்த பாயை எடுத்து அதை நம்ம வீரர்கள் 4 பேர் 4 பக்கம் தூக்கி பிடிச்சிக்கிட்டு குழந்தைக்கு தேவையான பொருள், மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் ஒரு கூடையில எடுத்துக்க சொல்லிட்டு குழந்தையோட அம்மா அப்பாவை பாய்க்கு நடுவுல வந்து நடக்க சொல்லியாச்சுங்க. நம்ம வீரர் ஒருத்தர் குழந்தைய நல்ல பாதுகாப்பா சின்ன பெட்டுல சுத்தி எடுத்துக்கிட்டு மலையில குழந்தை அவங்க அம்மா அப்பா அப்படின்னு யாரும் நினையாம மெதுவா நடந்தே கூப்பிட்டு வந்தாச்சுங்க. ஒரு வழியா பாதுகாப்பா கூப்பிட்டு வந்து நம்ம வண்டியிலே அவங்களை ஏற்றி உட்கார வச்சுட்டு நம்ம வீரர்கள் வண்டியோட பின்புறமா ஏறி நின்றுட்டாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கும் பாதுகாப்பா கொண்டு போய் சேர்த்தாச்சுங்க. இதுக்கிடையில நம்ம குழந்தைய எடுத்துட்டு நடந்து வரும்போது லேசா பெஞ்சுக்கிட்டு இருந்த மழை ஒரு இடத்துல அதிகமா பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. காத்துக்கு பாயெல்லாம் தூக்க ஆரம்பிச்சிருச்சு. எந்த இடத்துல பள்ளம் இருக்கு, எந்த இடத்துல மேடு இருக்கு எதுவும் தெரியலங்க. ஒரு சில இடத்துல பைக்கு கீழே விழுந்து இருந்தது கூட நமக்கு தெரியலங்க.